பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மல்கியா 1:2 அடியேன் வாசிக்கிறேன். இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ அன்புகளை நம்ம இழந்திருப்போம். எத்தனையோ பேர் உண்மையான அன்பு வைக்கிறேன்னு சொல்லி நம்மளை ஏமாத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை சிநேகிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைய காலகட்டத்தில் பல இடங்களில் அன்பு என்ற பேரில், ஸ்நேகம் என்ற பேரில் பல தவறுகளை நம்ம பார்க்குறோம், பல காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ சாதாரண லவர்களாகட்டும், இல்லைன்னா கணவன் மனைவி ஆகட்டும், இல்லைன்னா ஒரு தாய் மகன் ஆகட்டும், இப்போ ஏற்பட்ட இடங்கள் எல்லாம் அன்புகளை பார்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அந்த அன்பு தொடர்ந்து இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வரும்போது ஸோ இந்த நாட்களில் இருக்கிற காதலர்கள் ஏமாற்றுவது போல சில காரியங்கள் ஏமாற்றி விட்டு போயிடுவாங்க. சில காரியங்கள் அவங்களுக்கு நடந்து முடிஞ்சதுமே விட்டுட்டு போயிடுவாங்க. கணவன் மனைவி அன்பு ஈகோவில் சில வேலையில் பிரச்சனைகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அவங்க எனக்கு மதிக்கல அதனால் அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த இடத்துல ஒரு தாய் மகனுடைய அன்பை பார்க்குறோம். அங்கே பார்த்தா மகனுக்கு ஒரு திருமணம் ஆகும்போது அந்த தாயை மறுபடியும் அவங்க பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி பல உறவுகளை சாட்சிகளாக இந்த நாட்களில் நம்ம பார்க்க முடியுது. பல உறவுகள் ஏதோ ஒரு காரியத்து நிமித்தமாக, அடிப்படை நிமித்தமாக அன்பு வைத்து, சிநேகம் வைத்து வருகிறார்கள். ஆனால் மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாக பிரிகிறாங்க. இந்த அன்பு பொய்யான அன்பு. ஹல்லேலூயா. நமக்கான உண்மையான அன்பு ஒன்று உண்டு. இரட்சகராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உன்னை சிநேகித்தேன். ஹல்லேலூயா. உண்மையான சிநேகம், உண்மையான சிநேகம், உண்மையான அன்பு. அந்த அன்பு பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. எல்லோரும் சொல்லுவார்கள், திருமணத்தின் முதல் நாள் அந்த வார்த்தை கைப்பிடிச்சு சொல்லுவாங்க, என்ன ஆனாலும் சரி, வாழ்வானாலும் சாவானாலும் நான் உன்னை விட்டுட்டு போவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நேரம் வரும்பொழுது அவர்களுடைய காரியங்கள் மாறுதலாய் மாறுகிறது. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. எனக்காக, உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார். இந்த வேளையில் யாராகிலும் யாருடைய அன்பு நிமித்தமாக சோர்ந்து போயிருந்தீங்கன்னா, ஐயோ இவங்களை என்ன நினைக்கல, எங்களை விட்டுட்டாங்கன்னு ஒரு கவலையில் இருந்தீங்கன்னா, கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை சிநேகித்தேன். அருமையான பெற்றோர்களா இருப்பீங்க. பிள்ளைங்க என்னை பார்க்கவே இல்லைன்றீங்களா? இல்லை, கர்த்தர் உங்களை பார்க்குறாரு. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. தேவன் உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறாரு. ஒருவேளை உங்க பிள்ளைங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களா, ஐயோ நான் உண்மையான அன்பு வச்சு இந்த பிள்ளையை காப்பாற்றினேன்னு, ஆனால் இந்த பிள்ளை என்னை பார்த்துக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு கலக்கத்தில் இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். அதை குறித்தும் கவலைப்படாதீங்க. உறவுகள் ஒரு நாள் மாறும். இந்த உலகின் அன்பு, சிநேகம் ஒரு நாள் மாறும். ஆனால் என்றும் மாறாதவர் ஒருவர் நம்மோடு இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பொழுதும் மறக்க மாட்டார். அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம வாசித்த வசனப்படி நான் உன்னை சிநேகித்தேன் என்று யாரை பார்த்து சொன்னார்னா, யாக்கோபை பார்த்து சொன்னார். யாக்கோப் எப்பேற்பட்டவன்? அவன் எத்தன் என்று வேதம் சொல்கிறது. அவன் பொய்யனாக இருந்த பொழுதும் ஆண்டவர் அவன் மீது அன்பு வைக்க காரணம் என்னன்னா, அவன் திரும்பி உண்மையாய் வந்தான். ஆண்டவரே நான் தவறு செஞ்சுட்டேன், என்னை நீங்க ஆசீர்வதித்தால வழியே உம்மை விட மாட்டேன்னு மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் பாதத்தை பற்றி கொண்டபடினால ஆண்டவர் அவன் பெயரை மாற்றி அவனை இஸ்ரவேலாய் மாற்றி ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யாக்கோப் என்னும் பூச்சியே, சிறு கூட்டமே, நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விதமாகவே கர்த்தர் உங்களை சிநேகிக்கிறார். நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த நிலைமையில இந்த பிரசங்கத்தை கேட்டாலும் சரி, உலக அன்பு மாயை. உலக அன்பு ஒரு நாள் உங்களை விட்டு கடந்து போகும். சூழ்நிலைகளுக்கு ஏற்பார் போல மாற்றங்களை கொடுக்கும். ஆனால் கர்த்தருடைய அன்போ ஒரு நாளும் மாறாது. விளையேற பெற்ற ரத்தத்தினால அவர் உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார். உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக மறுபடியும் உங்களுடைய உண்மையான சிநேகிதர் உங்களை கூட்டிக் கொண்டு செல்வார். அந்த கர்த்தராகிய இரட்சகரை பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு இரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் உலகம் முழுவதும் பல அன்புகளை குறித்து பேசிக் கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, உண்மையுள்ள அன்பு நீர்தான். ஆண்டவரே அப்பா, உம்மண்டையில் இந்த வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நான் நன்றி செலுத்துகிறேன். பல காரியங்களை தோற்று போயிருக்கலாம், பல அன்புகளை அவங்க இழந்திருக்கலாம். ஆனால் நீர் ஆண்டவரே அவர்களோடு இருந்து அவர்களை வழி நடத்தும். ஒரு ஆட்டுக்குட்டியை சுமப்பது போல இவர்களை தோளின் மீது நீ சுமந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த அன்புள்ள தெய்வம் அல்லவா நீ. இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும். தேவையில்லாத எண்ணங்களை விலக்கி காத்தலும். உன்னதமானுடைய கரங்களுக்குள்ள இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற ஆசீர்வதியம். இந்த வேளையில கூட கர்த்தாவே, வியாதி பலவீனத்தோடு யாராகிலும் இருந்தா பூரண சுகமும் ஆரோக்கியமும் கொடுத்து வழி நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.